ஹாய் சின்னூஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அதுவுமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் அதெல்லாம் பண்ணலான்னு யோசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். நான் செல்ஃப் லவ்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஹேர் கட் பண்ணாமல் விட்டதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கு நிறைய விழுந்துட்டு இருந்தது. வாழ்க்கையில் தான் சிக்கல்னு பார்த்தா முடியிலையும் சிக்கலா. ஸோ அதை கட் பண்ணி தூக்கி போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இது செல்ஃப் லவ்வில் வரும். எதுக்கு நம்மளை ஹர்ட் பண்ணணும் முடியை சிக்கு எடுக்கிறங்கிற பேரில். ஸோ அதனால் முடியை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அந்த வாக்கு எடுத்துகிட்டு பின்னாடியும் ஸ்கூல் போகிறப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதேமாரி எடுத்துகிட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன், கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேணுன்னா எவ்வளோ வேணுமே அதை நீங்கள் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நீளமாக வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கூட அந்த ரப்பர் பேண்டை இழுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு கொஞ்சம் மேலே வேணும் அப்படிங்கிறதுக்காக செஸ்ட் லெவலில் வச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சிசர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது பெரிய ஒரு தலைவலி, நல்லாவே இருக்காது முடி பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு மோசமான சிசர், அதை வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆஃப்டர் 1 இயர் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்பவே டைம் எடுத்துச்சு எனக்கு. நல்ல கத்திரிக்கோலாக இருந்தால் சீக்கிரம் கட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சுட்டு நல்லா கட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கட் பண்ணுறப்போ நல்ல சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இவ்வளோ முடி கட் பண்ணியாச்சு. ஸோ ஏறும் குருமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நம்ம அப்புறமா ட்ரிம் பண்ணிக்கலாம். அந்த சேம் சிசர் வச்சுட்டு. நல்ல சிசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் திரும்ப ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இங்கே எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி ஈக்குவலாக நீங்கள் அப்புறமா கட் பண்ண வெட்டி கூட நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது இப்படி ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்பிட் எண்ட்ஸ்லாம் பார்த்து. ஸோ ஓப்பன் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக். நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பி கேர்ஃபுல். உங்கள் அம்மா உங்களை துரத்தி கூட அடிக்கலாம் முடி கட் பண்ணதுக்காக. ஸோ எங்கள் அம்மா ஊருக்கு போனப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். பார்க்கும்போது நிஜமாக சர்ப்ரைஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஜாப்க்கு ஒர்க் போகிறப்போ இந்த மாதிரி போட்டு போக மாட்டேன். பின்னி இல்லைனா ஒரு ரப்பர் பேண்ட் தான் போட்டு போவேன், இல்லைனா கிளிப்பாக. ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா. நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், டாட்டா, ஹாப்பி சண்டே.